வெல்கம் டு அம்சாஸ் கிச்சன். அப்படித்தான் இருந்துச்சு. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான காடை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பொரியல் சட்டியில் ஒரு 100 கிராம் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு ரெண்டையும் நான் அடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். காடையை இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நான் காடை இந்த மாதிரி 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா முழுசாகவே சேர்த்துக்கலாம். 2ஆக நறுக்கி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலாலாம் அதில் இறங்கி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காடைக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல்லெல்லாம் போய் நல்லா எண்ணெய் வேறு கறி வெறியாக வரணும். நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காய ஸ்மெல்லு காடை ஸ்மெல் எல்லாம் போகணும். அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா காடை வதங்கினதுக்கப்புறம் இங்கே நான் முறை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் புளிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 12 காடை எடுத்திருக்கேன், அதனால் நான் 4 தக்காளி அளவு சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு நம்ம மசாலாக்கெலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வறுத்து சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இங்கே நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம கிரேவி மாதிரி வர்றதுக்காக இங்கே நான் ஒரு மசாலா சேர்க்க போகிறேன். அதுக்கு 1/2 மூடி அளவு தேங்காய், நிலக்கடலை ஒரு 50 கிராம் அளவு எடுத்திருக்கேன், 3 பட்டை, ஒரு 7 ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மசாலாவை இப்போ நம்ம கடையில் சேர்த்துடலாம். எவ்வளோ தேங்காய் சேர்க்குறீங்களோ அந்த அளவு நமக்கு கிரேவி கிடைக்கும். கிரேவி தான் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரசம், சாம்பார் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம மிக்ஸி ஜார்லாம் கழுவி ஊற்றிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கடைசி ஸ்டேஜில் இங்கே நம்ம 1/2 லெமன் புளிய போகிறோம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான காடை கிரேவி ரெடி. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.